சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீஸே சில நேரம் சட்டத்தை மீறி செயல்பட்டுறாங்க. அவங்களோட ஆவேசம் இப்ப கண்டனத்துக்கு ஆளாகி பேசு பொருளாயிருக்கு. தென்காசி குற்றால அருவி இருக்கிற குளுமையான மாவட்டம். இங்க சங்கரன் கோவில் பக்கத்துல வடக்கு புதூர் கிராமத்துல வசிச்சுக்கிட்டு வந்தாரு முருகன். டூரிஸ்ட் வேன் ஓட்டுறது தான் இவரோட தொழில். போன 8ஆம் தேதி அச்சம்பட்டியிலிருந்து டூரிஸ்டுகளை ஏற்றிக்கிட்டு சங்கரன் கோவிலுக்கு தன்னோட வேன்ல அழைச்சிக்கிட்டு போனாரு முருகன். டவுன் ஏரியாவுக்குள்ள வேன் போனப்ப நெரிசல் காரணமா விபத்து ஏற்பட்டிருக்கு. தகவலை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விபத்து ஏற்படுத்தினதா முருகனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதில் ஆவேசமடைஞ்ச போலீஸ் முருகனை தாக்குனதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதில் விபரீதம் என்னன்னா, போலீஸ் தாக்குன சில நிமிடங்கள்லேயே முருகன் உயிரிழந்துட்டாரு. இதனால அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைஞ்ச முருகனோட உறவுக்காரங்க சங்கரன் கோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரண்டு போய் போராட்டம் நடத்தினாங்க. போலீஸ் அடிச்சதால தான் டிரைவர் முருகன் உயிரிழந்ததா சொல்லி பாடியை வாங்கவும் மறுத்துடுறாங்க. இதனால விவகாரம் விஸ்வரூபமானதுல கேஸ் ஃபைல் ஆச்சு. ஆனாலும் உறவுக்காரங்க விடல. முருகனை தாக்குன 3 போலீஸையும் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணணும்னு வலியுறுத்தினாங்க. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் அதை வேணும் இதை வேணும் அப்படின்லாம் நான் கேட்கல. என் புருஷனை கொன்னவங்க வேலை இல்லாமல் ஆகணும். நான் எப்படி கஷ்டப்படுதனோ அதை மாதிரி கஷ்டப்படணும், அதுதான் ஒன்று. என் புருஷனை அடிக்கையில எவ்வளோ துணிச்சல் அடித்தாங்க, இப்போ எனக்கு ஓடி ஒளிதாங்க. வெளியில் வர வேண்டியதானே. நான் தான் உன் புருஷனை கொன்னேன், நான் வேலை இல்லாமல் ஆயின சிறையில் இருக்கணும்னு அவங்க தைரியமாக இது பண்ண வேண்டியதானே. இடத்துக்கு உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க பாதுகாத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ. 2 பொண்ணு குழந்தை, ஒரு பையன். ஆமா, அவங்க குடும்பத்தின் என் குடும்பத்தையும் பார்த்தியா? என் தம்பி அவங்க குடும்பத்தை மட்டும் பார்க்கல, என் குடும்பத்தையும் சேர்த்து பார்த்தியா? எனத்துக்கு அடிச்சு கொள்ளுதான். என் தம்பி என்ன தப்பு செஞ்சான்? வண்டி தானே எட்டு வந்திருக்கான். அந்த ஆளை இறக்கி விட்டு அடிச்சு கொள்ளணும்னு என்ன இருக்கு? இவனுக்கு சட்டம் என்ன இருக்கு? இவனை உள்ளதான் போடணும். என் தம்பி என்ன சொன்னாலும் வண்டியை உள்ள பிடிச்சு போடு, நாங்க எடுத்துக்கிடுவோம். அடிச்சு கொள்ளதுக்கு அவனுக்கு அரசாங்கம் வேலை போட்டு கொடுத்துருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முருகனோட உடல்ல 9 இடங்கள்ல எக்ஸ்டர்னல் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுத்த தென்காசி எஸ்பி சம்பந்தப்பட்ட 3 போலீஸையும் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காரு. இதுக்கிடையில இந்த கேஸை விசாரிச்ச உயர்நீதிமன்ற மதுரை கிளை கோவம் வந்தா போலீஸ் தாக்குவாங்களான்னு கண்டிக்கிற விதமா கேள்வியை எழுப்பியிருக்கு. டிரைவர் முருகன் உயிரிழந்த விவகாரத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வர்றதால இப்போதைக்கு கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. நெல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற முருகனோட பாடியை அவங்க ஃபேமிலி இன்னும் வாங்காமலே இருக்கு. இன்னும் காலதாமதப்படுத்தினா சட்டப்படி போலீஸே பாடியை நல்லடக்கம் பண்ணிடும்னு ஃபேமிலிக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு.